பக்தி ஒலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். குலதெய்வத்தை பத்தி நிறைய நண்பர்களுடைய கேள்வி. சார், எனக்கு குலதெய்வமே தெரியல. நான் தெய்வம் வணங்குற தெய்வம் எனக்கு குலதெய்வம் தான். இதுதானா அப்படிங்கிறது எங்க தாத்தா, எங்க முன்னோர்கள்லாம் வழி வழியா வந்து வேற ஊர்லேருந்து வந்துட்டாங்க. எனக்கு குலதெய்வமே தெரியலையே அப்படின்னு ஒரு எல்லாருடைய வேண்டுதல், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கானே இருக்கு. முதல் விஷயம், ஒரு ஒரு சில பாயிண்ட்டுகளை நம்ம எழுதிங்க, நீங்களே வேணா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு. இப்போ என்னுடைய பேர், எங்கள் அப்பாவுடைய பேர் சிங்காரவேல், எங்கள் தாத்தாவோட பேர் பக்கிரிச்சாமி, எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் சிங்காரு, சிங்காரு அப்படிங்கிறவருடைய எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர், அவருடைய அப்பா பேர் வந்து ரத்தினசாமி. இப்படி ஒரு 4 தலைமுறைக்கு உங்களுடைய அப்பா வழியில் வந்த சொந்தங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வம் உங்களை விட்டு போகலை. எப்படி? அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு குலதெய்வம் தெரியவே இல்லைன்னா உங்கள் தாத்தா தான், உங்களுடைய முன்னோர்கள் தான் உங்களுடைய குலதெய்வம். உங்களுடைய முன்னோர்களுடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு குலதெய்வம் உங்களை விட்டு போகலைன்னு அர்த்தம். இல்லை சார், எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் தெரியலை சார், எங்கள் தாத்தா பேர் தெரியலை சார். இப்போ இருக்கக்கூடிய ஏன் அப்படின்னா, வழி வம்சமாக உங்களுடைய ஜீன்களை, உங்களுடைய டிஎன்ஏ கடத்துறது யார் அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய அப்பா, எங்கள் அப்பாவுடைய அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் தாத்தாவுடைய அப்பா, இப்போ என்ன அப்படின்னு பேரன் கொள்ளு பேரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்படி ஒரு வழி வம்சமாக வரக்கூடிய ஒரு தலைமுறைகளை கொண்டாடுவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குலதெய்வம். சரி, எனக்கு குலதெய்வமே என்னன்னே தெரியல சார், நான் வந்து நீங்கள் உங்களுக்கு குலதெய்வம் இதுதான் தெரியல அப்படின்னா தயவு செய்து நீங்கள் பொதுவாக இந்த தெய்வத்தை மட்டும் கும்பிடுங்க. அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி, இதுதான் உங்களுக்கு. எனக்கு குலதெய்வமே தெரியலை, என்னால் தேடவே முடியலை. எனக்கு எந்த நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு தெரியலைன்னு நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி தெய்வம் எங்கேயாச்சும் உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சுன்னா அந்த அந்த குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அது உங்கள் குலதெய்வமாக இருந்தால் நீங்கள் மறுபடியும் போகலாம். சரி, ஒரு 18 வயசு ஒரு பொண்ணு, இல்லை ஒரு 20 வயசுல ஒரு பையன், ஒரு பொண்ணு ஒரு பையனும் பார்க்கும்போது முதலாக பார்க்கும்போது இதுதான் வந்து இப்போ புருஷன் பொண்டாட்டிங்கிற மாதிரி எண்ணம் வரும் பாருங்களேன். நீங்கள் ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு அதிசயமாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ஒரு உணர்ச்சிகரமாக, இல்லை உணர்ச்சி தழும்ப உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அடைஞ்சிருக்க மாட்டீங்க. உங்கள் கையில் ஒரு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு விழுந்தால் என்ன சந்தோஷப்படுவீங்களோ, இல்லை நீங்கள் உங்கள் கையில் ஒரு அதிசயமான ஒரு பொருள் கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவீங்களோ, அப்படி ஒரு சந்தோஷம் இந்த கற்ப கிரகத்தை பார்க்கும்போது. நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க, ஏதோ ஒரு வீட்டில் விசேஷம், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அந்த கற்ப கிரகத்தில் நிற்கும்போது தன்னை அறியாமல் அழுகையும் சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அப்படியே தழும்பும் பாருங்களேன், அப்படியே கொண்டாடும் பாருங்க. உங்களுக்கு குலதெய்வம் தெரியலைன்னா அதுதான் உங்கள் குலதெய்வம். எப்படி? என்னன்னே தெரியாத, யாருன்னே தெரியாது ஒருத்தர், ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, ஒரு தம்பியா அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஒருத்தர் பார்த்தோன்னே இவர் எங்கேயே பார்த்துருக்கோம்ல, இவர் எங்கேயே கேட்டிருக்கோம்ல, இவர் எங்கேயே பேசியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போனோன்னு அந்த மாதிரி ஒரு அங்காளம்மன் கோயிலுக்கோ ஒரு அங்காள பரமேஸ்வரிக்கோ நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது எப்படி? அதுதான் உங்களுடைய குலதெய்வம். சார், நான் அந்த முருகன் கோயிலுக்கு போனேன் சார், அந்த முருகன் கோயிலுக்கு போனோன்னு என்னை அறியாமல் அழுதுட்டேன் சார். கோயில் கும்பிட்டுக்க, அது உனக்கு எப்பயுமே உங்களுக்கு அதுதான். அந்த கோயில் திரும்ப திரும்ப போங்க சார். நான் திரும்ப எனக்கு ஆனால் உணர்ச்சியாக வந்து அதை பார்க்க முடியல, ஆனால் திரும்ப அந்த கோயில் போகணும்னு தோணுது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கோயில் சார், அந்த கோயிலுக்கு நான் ஆனால் ராமநாதபுரம் பக்கத்தில் பிறந்தேன். எங்கள் தாத்தாலாம் வந்துட்டாங்க, இங்கே வேதாரண்யம் பக்கத்தில் வந்துட்டாங்க. எங்களுக்கு குலதெய்வம் சாமியே தெரியலை சார். ஆனால் வந்து நான் வந்து இது மாதிரி ஒரு பைரவர் கோயிலுக்கு போனேன். திரும்ப என்ன பண்ணுறேன், அந்த பைரவரை போய் பார்க்கணும்னு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா திரும்ப அங்கே கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலை குலதெய்வமாக எடுத்துங்க. குலதெய்வம் தெரியலைன்னா, இல்லைன்னா அது உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அதுதான்.
பிடிச்சிங்க. இப்படி இது உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏதோ மூர்த்தி சொன்னா மட்டும் இது நீங்க எடுத்துக்கணும்னு தேவையில்ல. நான் அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு ஏதோ ஒரு வழி கிடைச்ச மாரி இருக்கு சார். அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு சார். அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். அந்த கோயிலுக்கு போனது எனக்கு பிறகு நான் வந்து என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன் சார். அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு நான் நிம்மதியா தூங்குறேன் சார். அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு நான் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய எனக்கு ஒரு வரம் கிடைச்ச மாரி இருக்கு சார். நீங்க இந்த குலதெய்வம் தெரியலன்னு வச்சுக்கங்களேன், எப்படி? இந்த முன்னோர்களுடைய அனுக்கிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமானா கிடைக்காது. எப்பயுமே வழி சொல்பவர்கள் எப்படி? இந்த குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா, குலதெய்வம் ஈக்குவல் டு உங்களுடைய மனம், உங்களுடைய பூர்வ புண்ணியம். இதுதான் உங்களுடைய குலதெய்வம். நீங்க உங்க மனசு சஞ்சலப்படும், சங்கடப்படும். அப்ப என்ன பண்ணும்? இப்போ ஒரு அம்மாவா, அக்காவா, அண்ணனா, தம்பியா, அப்பாவா என்ன பண்ணுவாரு? "அப்ப கவலைப்படாதடா, இருடா. இந்த எக்ஸாம்ல என்னடா அடுத்த எக்ஸாம்லோட நீ பாஸ் பண்ணிக்கலாம்." இந்த குலதெய்வத்த நீங்க அப்படியே உள்வாங்கணும். நீங்க ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க. எல்லாம் உனக்கு சரியாயிடும்பா அப்படின்னு ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் யாருக்கோ ஒருத்தர் சொல்லும்போது, அது ஒரு ஆசீர்வாதமா நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க திரும்ப திரும்ப அந்த கோயிலுக்கு போகும்போது, உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்போது, அந்த கோயில விட்டுறாதீங்க. நீங்க கோயில்ல போய் சாமி கும்பிடாதீங்க, கோயில்ல போய் உட்காந்துருங்க, கோயில்ல போய் கதை பாருங்க, நீங்க கோயில்ல போய் படுத்து கிடங்க, கோயில்ல போய் நீங்க உங்களுக்கு என்ன அதான் சொல்லல. ஆனா அந்த பக்திங்கிறது உண்மையா இருக்கணும். நான் வந்து இப்ப குலதெய்வத்துல இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காலத்து காவல் தெய்வங்கள் தான். அந்த காவல் தெய்வங்கள் ஒரு மரத்தை வழிபாடு பண்றது. உங்க ஊர் பக்கத்துல ஒரு மரத்தை வழிபாடு பண்ணுவாங்க. இப்ப ஆலமரத்தை வழிபாடு பண்ணுவாங்க, பூவரச மரத்தை வழிபாடு பண்ணுவாங்க, வேப்ப மரத்தை வழிபாடு பண்ணுவாங்க. அவங்கவங்க சூழ்நிலைகளுக்கு எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்களோ, சில பேர் பனை மரத்தை கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஊர்ல வந்து பனை மரத்தை கூட வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா இருக்கு. பனைமரம் காளியோட அம்சம். இது நல்லா கேட்டுங்க. நீங்க வந்து நீங்க ஒரு ஒரு பத்திரகாளிய வணங்குறதுக்கும், ஒரு பனை மரத்த வணங்குறதுக்கும் 2ம் ஒண்ணான்னா ஒண்ணு. நீங்க பத்திரகாளியோட சக்தி நீங்க என்னன்னு தெரியணுமோ, நீங்க பனை மரத்த வணங்குனீங்கன்னா, அந்த பத்திரகாளியோட ஒரு ஒரு சக்தி உங்களோட வருமானா வரும். உங்களுக்கு வந்து முழுமையா அது வந்து வழிகாட்டுமானா வழிகாட்டும். சரி. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நீங்க வந்து காவல் தெய்வங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும், அது ஐயனா இருக்கலாம், வீரனா இருக்கலாம், மதுரை வீரனா இருக்கலாம், நொண்டி வீரனா இருக்கலாம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, முன்னடியான்னு சொல்லுவோம், பெரியாச்சின்னு சொல்லுவோம், சடச்சுன்னு சொல்லுவோம், சாம்பான்னு சொல்லுவோம், மதுரை வீரன்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா, கருப்பசாமின்னு சொல்லுவோம். இந்த காவல் தெய்வங்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள். முதல் விஷயம், நீங்க காவல் தெய்வங்கள வணங்குங்க. இல்லன்னா, ஒரு அம்மனோடைய வழிபாடு, இல்ல ஒரு மரத்தோட வழிபாடு. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ல வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அது உருவ வழிபாடே இருக்காது அதுக்கு எல்லாமே. கல்லு மட்டும் தான் அவங்களுக்கு அம்மன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, வெறும் கல்லு மட்டும் வச்சிருப்பாங்க. இல்ல பொட்டி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அதுல வந்து பழைய காலத்துல பயன்படுத்தின பொருள்கள். நீங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், பழைய காலத்துல பயன்படுத்தின பொருள்கள வந்து இன்னைக்கும் வந்து ஒண்ணும் இல்ல. மதுரைக்கு பக்கத்துல வாடிப்பட்டிங்கிற ஊருக்கு போயிருந்தேன். அந்த கோயில்ல ஐயனார் வழிபாடு எப்படின்னா, ஒரு பொட்டிய வச்சு வழிபாடு பண்றாங்க. பொட்டில சாமிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான பொருள் எல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த பொட்டிய வருஷத்துக்கு ஒரு தரம் தொறக்குறாங்க. அந்த பொட்டிக்கு தான் பூஜை பண்ணுறாங்க. அந்த பொட்டிக்கு தான் வழிபாடு பண்ணுறாங்க. அந்த ஊருக்கு காவல் தெய்வமாவும் இருக்கு. அந்த ஊருக்கு குலதெய்வமாவும் இருக்கு. இப்படி குலதெய்வத்த பத்தி பேசினா, சிறு தெய்வங்கள பத்தி நெறைய பேசணும். பெருந்தெய்வங்கள பத்தி நெறைய பேசணும். சிறு தெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே நமக்கு வழிவம்சமா வந்த காவல் தெய்வங்கள், ஊர் எல்லா சாமிகளாக, எல்லையம்மனாக இப்படி கொண்டாடணும். நீங்க உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு எல்லையம்மன பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல நம்ம வேலூர் பக்கத்துல ஒரு எல்லையம்மன் கோவில் இருக்கு. வெட்டுவானம்னு சொல்லிட்டு. இவ்வளவுக்கும் வந்து இந்த விக்கிரகம் வந்து சொத சிலையா தான் இருக்கும். அப்படிதானே இருக்கும்? ஆ? அப்படி இருக்கும்போது அந்த சிலைய அந்த சாமிய நீங்க போய் பார்த்தீங்கன்னா, வெட்டுவானத்துல போய் அந்த சாமிய பார்த்தீங்கன்னா, நான் அதுதான் சொன்னேன்ல. ஏதோ ஏதோ நேராவே ஏதோ 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 ஒரு லோகத்திலேருந்து ஏதோ ஒரு தாய் வந்து பராசக்தி வந்து அப்படியே நிக்கிற மாதிரி நிக்குது பாருங்க அப்படியே. அப்படியே நின்னு நம்மள்ட்ட பேசுது பாருங்க. நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாத. நம்ம பக்கத்து வீட்டு அக்கா, எதிர்த்த வீட்டு அக்காட்ட சொன்னா நம்மள்ட்ட விஷயத்த போய் எங்கேயோ சொல்லிட்டு வந்துருவாய்ங்க. ஆனா அந்த சாமிகிட்ட போய் நின்னா, "நீ போ நான் பார்த்துக்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன்" அப்படின்னு ஒரு பலமான ஒரு வார்த்தைய சொல்ற மாதிரி, யாராச்சும் இந்த வேலூர் பக்கத்துல இருக்கிறவங்க,
இந்த வெட்டுவானம் எல்லையம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்களேன். அந்த கோவில் உள்ளார ஒரே ஒரு தடவை போய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்களேன். அதை போய் நீங்க பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு அது அது ஒரு 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 பலமான ஒரு பலம் அப்படின்னா அதான் சொல்லல. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த உணர்ச்சிகரமான அதை அப்படியே ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தோடனே அந்த கை காலெல்லாம் முறுக்கும்ல, அந்த மாதிரி அது அது சின்ன பசங்களுக்கு அது தெரியும். அப்படியே நான் என்னவா ஆக போறேன் தெரியுமா, நான் கலெக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை காலம் அப்படியே அப்படியே வந்துட்டு சாயங்காலம் படுத்துங்கிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்காது. இது சாமி கடவுளை கும்பிட்டு வரும்போது உண்மையிலே நீங்க ஆத்மார்த்தமா கடவுள் கும்பிட்டு வந்தா, இந்த பொம்மைக்கு கீ வச்சு தெரு வச்சா ஓடும்ல, கட கட கடன்னு அடிக்கும்ல, அந்த மாதிரி பின்னாடியே ஓடு 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 சாட்டை எடுத்து இந்த ஐயனார் என்ன பண்ணுவாரு, சாட்டை எடுத்து அடிப்பார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் குலதெய்வமே எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு சாமியே எனக்கு என்னன்னு தெரியல, ஒரே ஒரு சாட்டையை வச்சு உங்க வீட்டில் வழிபாடு பண்ணுங்க. இல்லை ஒரே ஒரு பெரம்பு வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு குலதெய்வம் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வழி காமிக்கும். ஏன் அப்படின்னா முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிச்சு 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 அடிச்சுன்னா என்னன்னா, நம்மளுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த நிகழ்வை என்ன பண்ணுவாங்க, அப்படியே அப்பா அப்படியே தாத்தா எல்லாம் நமக்கு அந்த காலத்துல தாத்தாலாம் அப்பா அடிச்சு அடிச்சு தான் வளர்த்துருப்பாரு. நம்மளை தான் இன்னைக்கு சொல்லி வளர்க்கல, நம்ம அடிச்சும் வளர்க்கல. அந்த காலத்துல வாத்தியாரெல்லாம் அடிச்சு வளர்த்ததோடு தான் உண்மையிலே இந்த சமூகம் இன்னைக்கு ஒரு தலை சிறந்த ஓரளவுக்கு ஒரு 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 சமூகமா மாறுறதுக்கு வாத்தியார் தான், ஆசிரியர் தான். ஆசிரியர் கையில என்னைக்கு பெரம்பு இருக்கோ அது வரைக்கும் அந்த சமூகம் நல்லா தான் இருக்கும். என்னைக்கு ஆசிரியர் கையில பெரம்பு இல்லையோ அன்னைக்கு வரைக்கும் அது நல்லா இருக்குமான்னா நல்லா இருக்காது. அதை விட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல ஒரே ஒரு பெரம்பு சார், நீங்க பெரம்பு என்ன சார் நீ கும்பிட்டு பாருங்க. நீங்க என்னங்க பெரம்பு எவ்வளோங்க வந்துட போகுது, என்னங்க வந்துட போகுது, என்ன வந்துட போகுது, நீ ஒரே ஒரு தடவை இந்த கடவுளை பத்தி பேசும்போது அந்த பெரம்பு என்னன்னா, நீங்க தவறு செஞ்சா இது எங்கன்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாயாண்டி சித்திரம் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி கோவில்ல ஒரு பெரம்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, தவறு செஞ்சா சூட்டை வச்சு கோலை வச்சு சுடுவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த சூட்டுக்கோள்லேருந்து பெரம்பு ஒன்று இருக்கும், அது தவறு செஞ்சா அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, தவறு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு, அடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, உங்க வீட்டில் முன்னோர்கள் எப்படி நம்மளை வழி நடத்துனாங்களோ வழிகாட்டுறதுக்கும் வழி சொல்வதற்கும் உங்களை குறி சொல்வதற்கும் இந்த பெரம்பு பயன்படுமான பெரம்பு பயன்படும். நீங்கள் உங்கள் வீட்டில் காவல் தெய்வத்தையோ நீங்கள் எந்த சாமி வேணாலும் கும்பிடுங்க, எனக்கு குலதெய்வம் தெரியலைன்னா நீங்கள் ஒரு பெரம்பை வச்சு சாமி கும்பிடுங்க, உங்கள் வாழ்க்கை வளமாகும். இப்படி இந்த குலதெய்வத்தை பற்றி பேசுகிறேன்னா ஒரு நாளில் ஒரு வருஷம் கூட பேசலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதில் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பதிவுகளை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த குலதெய்வத்தை பற்றி இந்த ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். நிறைய கேள்வி பதில்கள் நான் எப்படி கொண்டாடணும், நான் எப்படி பிரிக்கணும், இந்த வீடியோவை ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை 3 முறை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு வரம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருளும் ஆசையும் உங்களுடைய முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நான் வணங்கக்கூடிய என்னுடைய ஆமை குலத்து ஐயனாருடைய ஆசீர்வாதம் அது அந்த ஐயனார் தான் என்னை உட்கார வச்சு பேச வைக்குது. அந்த ஐயனார் ஒவ்வொரு தடையும் நான் சொல்லும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு இந்த ஐயனாரை பற்றி ஒரு நிமிஷம் பேசணும். என்ன அப்படின்னா, ஒரு நாள் என்ன பண்ணுறேன், அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் நடக்கும்போது அந்த அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி எடுத்து ஊற்ற தானே செய்வோம். அப்படி ஊற்றும் போது எனக்கு அந்த ஊற்றுற விதம் எனக்கு ஒரு மனசுக்குள்ள அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தண்ணி எப்படி அந்த அபிஷேகம் பண்ணும்போது எப்படி இருக்கும், அப்படியே சந்தோஷத்தில் இருக்கணும் அந்த அபிஷேகம் பண்ணும்போது. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, இந்த வீடியோட முடிவில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. அப்படி இருக்கும்போது என்னடா அது நம்ம தண்ணி எடுத்து ஊற்றும் போது வலிச்சிச்சுன்னா அதுவும் ஐயனாருக்கு வலிக்காதா அப்படின்னோடனே, ஒரு 18 வயசு பொண்ணு எங்கே அந்த கூட்டத்தை வெளியில் உட்காந்துருக்கு, தூரமாக ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கு. அதுக்கு சாமி ஐயனார் மாரி 2 காலையும் இப்படி உட்கார வச்சுக்கிட்டு என்னம்மா கேட்குது, என்னை கல்லுன்னு நினச்சியான்னு கேட்டுச்சு பாருங்க. அப்படியே பலமாக அப்படியே அசந்து விட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேர். நான் நினச்சது உள்ளுக்குள்ள என்னடா இப்படி இவன் கல்லுன்னு நினச்சிட்டு இப்படி ஊத்துறாரே அப்படின்னு நினச்சிக்கிறேன். வெளியில் உட்காந்துருக்க அந்த பொண்ணு அந்த சாமி பலமாக இந்த கல்லுன்னு நினச்சியா அப்படின்னோன்னு. ஏன்னா
நமக்கு அது கடவுள். ஏதோ ரூபத்தில் ஒரு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுது அந்த அம்மா வந்தோடனே, அதுக்கு பிறகு அதுகிட்ட வந்து சொல்லிட்டு, இது உங்களுக்கு அப்படி இது இல்லை அப்படின்னு சொன்னது பிறகு, அந்த சாமி மலை ஏறினது பிறகு மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளார போய் அபிஷேகம் பண்ணி, ஒரு கோவிலுக்கு திரும்ப திரும்ப நான் எப்போ திரும்ப போவேன், அந்த கோவிலில் அபிஷேகம் பண்ணது பிறகு, எப்போ ஒருத்தர் அந்த அபிஷேகம் பண்ணது பிறகு அந்த சாமி சிலைய ஒரு துண்டை வச்சு, எப்படியோ குழந்தைய எப்படி துடைக்கிறாரோ அப்படி துடைச்சி எடுத்துட்டு, அந்த வஸ்திரங்கள் பட்டு வஸ்திரங்களை சாத்துனார்னா, அந்த கோயிலுக்கு நான் திரும்ப திரும்ப போவேன். அந்த ஈரத்தை அப்படியே துடைக்காம பட்டு வஸ்திரத்தை சாத்தினா அந்த கோயிலுக்கு நான் திரும்ப போகவே மாட்டேன். ஏன்னா நீங்க அதுதான் அது எப்படி அந்த குளிப்பாட்டி ஒரு அம்மா அந்த பிள்ளைய தொடச்சி ட்ரெஸ்ஸு போட்டா எப்படி அதை பாவிக்கிறோங்களோ அப்படிதான் அது வரணுமே தவிர, அப்படிதான் அது இருக்கணுமே தவிர, ஆனா நீங்க அது நீங்க அபிஷேகம் பண்ணி முடிச்சது பிறகு 2 நிமிஷம் பாருங்களேன். ஒரு நிமிஷம் அந்த சாமியை அப்படியே தொடச்சி அலங்காரம் பண்ணும்போது, அப்படியே குழந்தைய குளிப்பாட்டி அந்த பவுடர் அடித்து அந்த கண்ணில் ஒரு மை வைக்கிறோம்ல, கன்னத்தில் ஒரு மை வைக்கிறோம்ல, அப்படி வச்சு அதை கொண்டாடினோம்னா அது குழந்தை தாங்க. அது குழந்தையாவே வரும். அதுக்கு நீங்கள் கடவுள்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது அதான் சொல்லணும்ல, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அந்த ஐயனார் கோவிலில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் இருக்கும். அந்த மாரியம்மன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சாமி வந்து அந்த புதுசாக கட்டடம் கட்டும்போது அந்த சாமியை வந்து என்ன பண்ணும், வாசலில் இருந்த ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சொத சிலையாக இருக்கக்கூடிய மாரியம்மனை கீழே வந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டாங்க. அது என்னன்னா, எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒரு இடத்துல கொண்டாந்து வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல அந்த சாமி சிலையை நிமிர்த்து வைக்கணும்னு சொல்லி நிமிர்த்து வச்சோன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, "ஹே, எல்லாருக்கும் பொதுவான இது அந்த இது நீ எப்படி கொண்டு போகணும் எப்படி நினைக்கிறா?" அப்படின்னோடனே எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, சரிங்க அப்போ நான் சீட்டு குலுக்கி போடுங்க. எல்லாம் அது வரைக்கும் குப்பரா கிடந்துச்சு. அது வரைக்கும் அதை யாரும் எடுக்கவும் இல்லை. அது ஒரு ரொம்ப கஷ்டப்படு அது நேராக நிமிர்த்தி வச்சு இதை எடுத்துகிட்டு போவோம், எடுத்து கொண்டு போய் ஒரு கோவிலில் வைக்கும். ஏதோ ஒரு கோவிலில் நிமிர்த்து வைப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு முடியாதுன்னு சீட்டு போட்டு பார்த்தோன்னே 5ஆம் கரைக்கு அந்த சீட்டு வந்துச்சு. அது எங்கள் கரைக்கு. நாங்கள் அந்த கோவிலில் கொண்டாந்து உண்மையிலேயே எங்களுக்கு நீங்கள் அது குழந்தையா, கடவுளா, சாமியா, தெய்வமா எப்படி பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு அலங்கரிக்குமான அலங்கரிக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லாரோட வீட்லயும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும், அருளும் இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ஒரு நல்ல விளக்கு ஒரு விளக்கேத்தி, ஒரு பிரம்பு வச்சு சாமி கும்பிடுங்க. இல்ல சாட்டை வச்சு ஒரு சாமி கும்பிடுங்க. அப்படி இல்ல, ஒரு படி நெல்ல வச்சு சாமி கும்பிடுங்க. ஒ உங்களுக்கு எது உங்களுக்கு உங்க ஊர் குல வழக்கம் ஒரு கல்ல வச்சு சாமி கும்பிடுங்க. 2 செங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க. ஒரு கருங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு எது பிடித்தமானதோ, இல்ல பழைய பொருட்கள் முன்னோர்களுடைய பொருள வச்சு சாமி கும்பிடுங்க. ஒரு மரப்பெட்டி வச்சு சாமி கும்பிடுங்க. ஒரு மரப்பெட்டிக்குள்ள ஏதாச்சும் பழைய காலத்து பொருள வச்சு உங்களுக்கு வழி வம்சமா இருக்கக்கூடிய ஒரு பொருள வச்சு சாமி கும்பிடுங்க. இப்படி இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தொடர்பு உங்களுக்குள்ள இருக்கும். அப்படி இல்ல, உங்க மனசுல கை வச்சு குலதெய்வம் எங்கேயுமே இல்ல. இங்க தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய குலதெய்வம். ஏன்னா இது எங்கேயுமே போகாது. இங்க இருக்கு. இதுதான் குலதெய்வம். நீ மனசுல கை வச்சீங்கன்னா, நெஞ்சில கை வச்சீங்கன்னா இதான் குலதெய்வம். இது உங்க குலதெய்வத்திட்ட மனசார வேண்டுங்க. ஏன்னா நெஞ்சில கை வைக்கும்போது இது காசெல்லாம் வேண்டியதில்ல. ஏன்னா குலதெய்வம் உங்க கூடவே இருக்கும். மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு எனக்கு நல்ல ஒரு அருளும், ஆசையும், நல்ல ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கணும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இத செஞ்சு பாருங்க. ஒரு ஒரு 15 நாள்ல, 20 நாள்லயோ உங்க வீடியோவோட பின்பகுதியில கமெண்ட் பண்ணுங்க. பதிவு செய்யுங்க. உங்களோட பதிவுகள பதிவு செய்யுங்க. நான் என் வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலே தவறு செஞ்சத என்னை மன்னிச்சிடு. முன்னோரோட அருளும், ஆசையும் எனக்கு வேணும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இத வந்து இந்த நிகழ்வ வந்து அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையை உருவாக்கிய புதுரமூர்த்தி அப்படிங்கிற நான் உங்களுக்கு இந்த நிகழ்வு கொண்டாந்துருக்கேன். இது எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. நானும் நன்றி சொல்றேன். நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லுங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம்.